நிறைய பேர் மெட்ராஸாக இருப்பீங்களா? மெட்ராஸில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பெரிய பிரச்சனைங்க இன்றைக்கி நாட்டில். பஸ்ஸை விட்டு இறங்க முடியாது, மாடு முட்டம், இல்லைன்னா தெருநாய் துரட்டும். தெருநாய் துரத்தி ஒரு பெரிய கதையே. 2 நாளைக்கு முன்னால் ஒரு வீட்டு நாய் ஒரு ஆளை கட்டிச்சு. அவன் போய் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணான். ஒரு எஸ்ஐ விசாரிக்க வந்தார். அந்த நாய் அவரை துரத்துச்சு. 3 தெரு ஒன்றாரு. தெருநாய் பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை கடிக்குதுங்க. அந்த தெருநாய்களுக்கு அதனுடைய சைக்காலஜியே புரியல சார். டீசெண்டாக இருக்கணும்னு பார்த்தா குலைச்சிட்டு கடிக்குது. இந்த இங்கே கோடு கீச்சின்னு அங்கே கோடு கீச்சின்னு கம்மல் போட்டுக்கணும். அவனெல்லாம் பார்த்தா வாழாட்டுது. ஹெல்மெட்டு போட்டால் பிடிக்கல. நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஹெல்மெட்டு போடலைன்னா போலீஸுக்கு பிடிக்கல. ஹெல்மெட்டு போட்டால் இதுகளுக்கு பிடிக்கல. என் தெருவில் 5 சொல்லினாங்க. பட்டிமன்றம் போயிட்டு பயந்துனே கடிக்க போதோன்னு கார்பரேஷனுக்கு எழுதினேன். சூப்பராக ஒரு பதில் வந்தது. சென்ற மாதம் 2100 நாய்களுக்கு கருத்தடை செய்திருக்கிறோம் அப்படின்னு. அதையும் என்கிட்ட சொன்னானுங்கன்னு தெரியல. நீ கருத்தடை பண்ணு, வளகாப்பு பண்ணு, பிரசவம் பாரு. டேய், நாய் பல்லுல கடிக்குதுடா. அதுங்களெல்லாம் எங்கேயாவது எடுத்து மைதானத்தில் வச்சுக்கோ. பல்லுல அதோட சிரிப்புங்க. நாயை கணக்கெடுக்க போகிறோம் தெருநாயன்னு எனக்கு சிரிப்பாக வந்தது. எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. இப்போ என் தெரியல 5 நாய் இருக்குது சார். இல்லை, கணக்கு எடுத்துட்டு அடுத்த தெருக்கு போவாங்க. இந்த 2 நாய் அடுத்த தெருக்கு போயிடும். அதை சொல்லுமா, தோங்கை பந்தல்ல என்ன எடுத்துட்டீங்க, நான் எங்கள் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், விட்டுருங்க. என்னமோ பிரச்சனை வரும் சார், பிரச்சனை வரும். உங்களை மாதிரியே தான் யார் அதை பாசிட்டிவாக எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீங்கள் பாசிட்டிவாக எடுத்தீங்க, ஜெயிச்சிங்க.